ரவிமோகன், ஆர்த்தி இருவரும் இனி எந்த அறிக்கையும் விடக்கூடாது என உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். ரவிமோகன் தனது மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் என கூறி சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாசம் வழங்க வேண்டும் என ஆர்த்தி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பாடகி தினிஷாவுடன் நடிகர் ரவிமோகன் கலந்து கொண்ட விவகாரம் பேசு பொருளானது. இது சம்பந்தமாக ஆர்த்தியும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்து நடிகர் ரவிமோகனும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த பின்னணியில் தனக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க மனைவி ஆர்த்தி மற்றும் அவரது தாய்க்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ரவிமோகன் சென்னை நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது நடிகர் ரவிமோகன் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் ஆஜராகி இருவருக்கும் இது போன்ற ஒரு தடையை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதே போல ஆர்த்தி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் பரஸ்பரம் எந்த அவதூறு கருத்துக்களையும் தெரிவிக்க மாட்டோம் என்று இரு தரப்பிலும் அதாவது அந்த ஒரு உத்தரவாதமானது அளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து விவகாரம் தொடர்பாக இருவரும் இனி பொதுவெளியில் கருத்து கூடாது என உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் அதாவது இருவர் குறித்து சமூக வலைதளங்களில் அதாவது இந்த விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் செய்தி வெளியிடவோ அல்லது இது தொடர்பாக விவாதம் நடத்தவோ சமூக வலைதள அந்த ஊடகங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ரவிமோகன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் ஒரு கோரிக்கையாக வைத்தார். அதே போன்ற அந்த கோரிக்கையை தாங்களும் ஏற்றுக்கொள்வதாக ஆர்த்தி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து இருவரினுடைய இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் விவாதிக்கவும் அந்த தொடர்பான செய்திகளை பதிவிடவும் தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் இரு தரப்பிலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வெளியிட்ட கருத்துக்களை நீக்குவதற்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். எனவே அந்த தொடர்பான கருத்துக்களை இரு தரப்பினரும் நீக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ரவிமோகன், ஆர்த்திக்கு உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்துள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.